அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே வாழ்க்கையை பத்தி ஒரு புலம்பலோடவே இருக்கீங்களா? ச்சே, என்ன வாழ்க்கை இது? என்னை சுத்தி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஒண்ணு மாத்தி இன்னொன்னு. நிம்மதியாவே இருக்க முடியல. ச்சே, என்ன வாழ்க்கை இது? அப்படிங்கிற ஒரு சலிப்பு இருக்கா? நீங்க தனியா இல்ல. நம்மள முக்காவாசி பேர் இப்படிதான் இருப்போம். எப்பவுமே வாழ்க்கை பற்றிய ஒரு சலிப்போட தான் நம்ம அன்றாட நாளை கழிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் நாம தான். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்க கையிலயும், சூழ்நிலை கையிலயும் நம்மளுடைய நிம்மதியையும், மகிழ்ச்சியையும் குடுத்துட்டோம். நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மள்ட்ட நல்ல விதமா பழகினாங்கன்னா, நமக்கு ஆதரவா இருந்தாங்கன்னா, நமக்கு மகிழ்ச்சியா இருப்போம். சுற்றியுள்ள சூழ்நிலை நமக்கு சாதகமா இருந்தா மகிழ்ச்சியா இருப்போம். இது 2மே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மனசளவுல சங்கடப்படுவோம். மனசு ஒடிஞ்சு போயிடும். எனக்கு எதுவுமே சாதகமா நடக்க மாட்டேங்குது, யாருமே ஆதரவா இல்லை அப்படின்னு. நம்ம பண்ற தப்பு என்னன்னா, நம்மளுடைய மன நிறைவையும் சந்தோஷத்தையும் மற்றவங்க கையில கொடுத்துடுறோம். அவங்களால தான் நமக்கு சந்தோஷம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய தப்பு! நம்ம மகிழ்ச்சிக்கு நம்ம தானே காரணம். மற்றவங்க கையில ஏன் கொடுக்கணும்? நம்ம எவ்வளவுதான் சரியா இருந்தா கூட நம்மளை பத்தி ஒரு தவறான மதிப்பீடோட இருக்கிற மக்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்க. இல்லை நம்மளை ஏதோ ஒரு குறை கூறிட்டே தான் இருப்பாங்க. இது இயல்பு, மனித இயல்பு. ஆனா அவங்க சொல்றாங்களேங்கிறதுக்காக நம்மளுடைய மனசை சங்கடப்படுத்திட்டு அப்படியே உற்சாகம் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க, நான் இவ்வளோ செய்யறேன், என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில பார்த்துருப்போம்ல. அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம கொஞ்சம் நம்ம மனநிலையை மாத்திக்கலாமே. நம் மனதிற்கு சரியாகப்பட்டதா நம்ம செய்யறோம். அதற்கு மேல யாரும் நம்மளை பாராட்டணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு நாம சரின்னு தெரிஞ்சா போதும். அந்த ஒரு மனநிலை நமக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நம்மளுடைய சுயத்தை அறிவதற்கான முயற்சியில இதுவும் ஒண்ணு. நிறைய பேர் நம்ம யாருங்கிற ஒரு சுயத்தையே தொலைச்சிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில. அவங்கவுங்க அன்னைய வாழ்க்கையில அப்படியே ஓடிட்டு இருக்கும். இந்த சுய தேடலும் இல்லை. அந்த சுய தேடலுக்கான பல முயற்சிகளில் இதுவும் ஒண்ணு. நம்மளுடைய மகிழ்ச்சியை நாம தான் உருவாக்கிக்கணும். யாருக்கும் அந்த உரிமையை தரக்கூடாது. முயற்சி செய்வோமா? நன்றி.